மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் உடுறதுலேருந்து கதைக்கிறோம். பெரிய மலை அடிவாரத்தில் தான் எங்கள் வீடுகள் இருக்குது. இதோட 2வது முறை கல் வந்துருச்சு. ஒரு முறையும் கல் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அது தோட்ட அதிகாரியெல்லாம் பார்த்துட்டு போயிருந்தாங்க. மற்றபடி இது 2வது முறை வந்துருச்சு. பெரிய பெரிய பாறைகள், அதுக்கு பின்னாடியும் பாறைகள் வர இருக்குது. அதுக்கு பின்னாடி மரங்களும் வர இருக்குது. நாங்கள் பெரிய அச்சுறுத்தலில் தான் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம். இதில் 6-8 குடும்பம் இருக்கும், 47 பேர் இருக்கோம். பெரியவங்களும் சின்ன பிள்ளைகள் எல்லாமே முடியாத மனுஷர்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்போ நிர்வாகம் வந்து பார்த்துட்டு பெரிய இடங்களுக்கு சொல்லி அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு தற்போதைக்கு ஒரு இப்போ பாதுகாப்பான இடம் எங்களுக்கு கட்டாயம் வேணும். பகலில் பார்த்து இருக்க சொல்லியிருக்காங்க. நைட் டைமில் போயிட்டு உங்களோட உறவினர் வீட்டுகளில் சரி ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு செஞ்சு தாரேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மண்டபத்தில் எங்களுக்கு இருக்க இயலாது, பிள்ளைகள பெரிய மனுஷரை வச்சுக்கிட்டு. இப்போ நாங்கள் உறவினர் வீட்டுகளில் போயிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் சுகமுள்ள வேறு. அதனால எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குமாறு ரொம்ப தயவு செய்து கேட்குறோம். இந்த இடத்துல எங்களுக்கு அறவே இருக்க இயலாது. அச்சுறுத்தலில் தான் இருக்கிறோம், அச்சமாக இருக்கிறோம். இப்போ அச்சமாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இப்போ நாங்கள் உற்றுதல்லேருந்து பேசுகிறோம். உற்றுதல் எஸ்டேட்லேருந்து நாங்கள் இருக்க இடத்துலேருந்து நியாயமான உசரத்தில் நியாயமாக ஒரு 200-300 அடிக்கு மேலே உசர்ந்த மலைன்னு பெரிய மலை ஒன்று இருக்குது. அந்த மலையிலேருந்து ஏற்கனவே கல் வந்து நாங்கள் ஜிஎஸ்லேருந்து எஸ்டேட் துறைக்கிலேருந்து எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம். சொல்லியும் அவங்க வந்து பார்த்தாங்க, அதுக்கு ஒன்றும் வராது, திரும்பிலாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திரும்ப கல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த பையனை வந்து நியாயமான பெரிய கல்லுகள், அதில் வந்து நிறைய ஆடுகள் இறந்துருச்சு. அப்படி ஒரு யாராவது ஒரு மனிதர் யாராவது இறந்துருந்தால் கூட இப்படி வந்து யாரும் பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ நாள் ஆச்சு. இப்போது 19 நடந்து இன்ன வரைக்கும் சரியான எங்களுக்கு முடிவு இல்லை, தங்குறதுக்கு வசதி இல்லை. இப்போ ஸ்டேட் துறைக்கிட்ட கேட்ட அவர் சொல்கிறாரு, பகலில் போய்ட்டு வீட்டில் இருங்க, நைட்டில் போய்ட்டு உறவினர் வீட்டில் இருங்கன்னு. மண்டபத்தில் இருக்க சொன்னால் அந்த மண்டபத்தில் எங்களுக்கு சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கலாது. ஏன்னா சின்ன பிள்ளைய 2 வயசு 3 வயசு பிள்ளைய தான் எனக்குலாம் இருக்குது. அந்த பிள்ளைகள்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு இருக்கலாது. இப்போ அவங்களுக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு வசதி இல்லாமல் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு வழியே இல்லை. என்ற அவங்களாம் பயத்தில் இருக்காங்க. அந்த கல்லை நேரடியாக பார்த்தவங்க சரியான பயத்தில் இருக்காங்க. அதுக்கு என்ன செய்யுது, தக்காளியே ஒரு எங்களுக்கு இப்போதைக்கு சரி தங்குறதுக்கு ஒரு எங்கனையாவது ஒரு வழி ஒன்று செஞ்சு கொடுக்க சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். இந்த இது முடிய வரைக்கும். ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு முடிவுன்னு எங்களுக்கு ஒருத்தருமே சொல்லலை. அதை நீங்கள் இந்த இதை செய்கிறவங்க வந்து நிர்வாகத்திலேயோ இல்லை எங்களுக்கு ஜனாதிபதி மூலியமாவோ இல்லை அரசாங்க பெரிய இது இருக்க மந்திரிமார் இருக்கவங்க யாரோ எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். அதை செஞ்சு கொடுக்க சொல்லி தான் வேண்டிக்கணும். මේ වගේ අපි ඉන්න ගෙවල් තැනින් ඉඳලා උඩ ලොකු කැලෑක් තියෙනවා. ඒකෙන් ඉඳලා ලොකු ගල් ඇවිල්ලා තියෙනවා. දැන් අපේ ගෙවල් කිට්ටුවෙන් තමයි ගල් ඇවිල්ලා තියෙන්නේ. එතන ගෙවල් ළඟින් මේ එළු අදන්න පටියක් තිබ්බා. ඒක දැන් ඒක උඩ තමයි ඇවිල්ලා වැටිලා තියෙන්නේ. එළුව ඔක්කොම මැරලා තියෙන්නේ. දැන් අපේ ඒ වාගේ අපේ ජීවිතේ අපේ ජනතාවෙන් කවුරු හරි මැරලා තිබ්බනම් මේ විදියට අපි කවුරු හරි බලාගෙන හිටියේද? දැන් ආණ්ඩුවේ හරි දැන් ඉන්න මාතුරුලා හරි බල්ලා අපිට මේ තැනින් අපිට ඉන්න දැන් හරියට බය විදියට තමයි අපි දැන් ජීවත් වෙන්නේ. දවල් වෙලේ අපි ගෙදරට එනවා. රාය ඔක්කොම ගිහිල්ලා අපි නෑද කට්ටිය ගෙදර තමයි අපි ඉන්නේ. මේ වෙලාවට හරියට අපිට කණ්ඩ බොණ්ඩත් ළමයි ටික ඉස්කෝලේට එවන්නත් අපිට ගොඩක් අමාරුවෙන් තමයි දැන් අපි සිටින්නේ. ඒක නිසා කරුණා කරලා බලලා අපිට මේකට මොනවා හරි උදව්වක් කරන්න කියලා මම ආණ්ඩුවෙන් ඉල්ලා සිටිනවා කියලා. ස්තුතියි.
எங்க இருக்குது இங்க எங்க இருக்குது இது வந்து நம்ம சாதாரண உயிர் பயந்த சரி 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 ஆமா பிரச்சனை வந்துடும் நாளைக்கு இப்ப எனக்கு தெரியும் தானே ஏற்கனவே நம்ம எல்லாம் பள்ளத்துல வந்து ஆமா அந்த தரமாயில இவனும் அப்படி கூட்டிக்கு மேனேஜர் வந்தாருங்க அந்த பார்த்துட்டு ஒருத்தருங்க இன்னைக்கு இருக்காங்க அவ்வளோதான். ஆமா ஒருத்தர் இருக்காங்க அதை மட்டும் தான் சொல்றாங்க மகளிர் மட்டும் பார்த்துருங்க நைட்டுக்கு இருக்க வேணான்னு மண்டபத்தில் இருக்க சொன்னாங்க சார். இதுவும் சார் இதுக்கு ஒரு நடவடிக்கை இந்த பரிசு இப்போதைக்கு ஒழுங்கா இந்த 3 எடுத்தாங்க. இதுவும் இந்த 3 பாதிக்கணும். இதுவும் எவ்வளோ சொல்லி இன்னும் இது போறேன்